ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதில் வந்து எக்ஸசைஸ் 3.1, அதாவது ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபில் இன் த blank. இதில் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ₹3 அண்டு 5. இதுக்கு ரேஷியோ எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரேஷியோவில் வந்து ரெண்டுமே வந்து சேம் யூனிட்டாக இருக்கணும். அதாவது ருப்பீஸ்னால் ருப்பீஸ் இருக்கணும், கிலோமீட்டர்னால் கிலோமீட்டர் இருக்கணும், லிட்டர்னால் லிட்டர் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ருப்பீஸ், இதுவும் ₹3, இது 5. ஸோ இதை எப்படி எழுதலான்னா, ரேஷியோவில் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படி எழுதலான்னா 3:5. ஸோ ரொம்ப ஈஸி தான், ரேஷியோவில் எழுத சொல்கிறாங்க. அடுத்தது, த ரேஷியோ ஆஃப் 3 மீட்டர்ஸ் அண்டு 200 சென்டிமீட்டர். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துறது நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதுவும் ருப்பீஸ் இதுவும் ருப்பீஸ். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 மீட்டர்ஸ், இதில் வந்து 200 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இதில் மீட்டரில் இருக்குது, இதில் சென்டிமீட்டர் இருக்குது. நம்ம ரேஷியோவில் வைக்க சொன்னேன். ரேஷியோ எழுத சமயத்தில் அதனுடைய யூனிட் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஸோ நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஒரு மீட்டருக்கு வந்து 100 சென்டிமீட்டர். அப்போது 3 மீட்டருக்கு வந்து 300 சென்டிமீட்டர் ஈஸ்டு இதுவும் சென்டிமீட்டர் 200. ஓகேவா? புரியுதா? அப்போ இந்த 2, இது வந்து ரேஷியோ எப்போவுமே சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஸோ ஒரு 0 கேன்சல், ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். அப்போ ஆன்சர் 3:2. ஓகேவா? தேர்ட் சம் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ். இங்கே வந்து 6 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 கிலோமீட்டர்ஸ் 400 மீட்டர், அப்புறம் 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்து கிலோமீட்டர்ஸில் இருக்குது, ஒன்று வந்து மீட்டர்ஸாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே வந்து கிலோமீட்டரை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரி, 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போது இங்கே ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்போது மொத்தம் மீட்டர்ஸ் வந்து 5000 மீட்டர்ஸ். இங்கே ஒரு 400 இருக்குது. அப்போ டோட்டலி 5400 மீட்டர்ஸ். ரேஷியோ 6000 மீட்டர்ஸ். அதாவது இது 6 கிலோமீட்டர் இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். ஸோ 6000 மீட்டர்ஸ். ஒரு 0 கேன்சல், 2 0 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 54/60. ரேஷியோவை இப்படி கூட எழுதலாம். இது வந்து 6 டேபிளில் கேன்சல் ஆகும். 9 6 are 54, 10 6. அப்போது 9:10. உங்களுக்கு இது கேன்சல் பண்ண தெரியணும். ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள், ரேஷியோ ஆஃப் 75 பைசா to ருப்பீஸ். இப்போ இது வந்து பைசாவில் இருக்குது, இது வந்து இதில் இருக்குது, ருப்பீஸில் இருக்குது. அப்போ 700 பைசோ ஈஸ்ட்டு நம்ம ருப்பீஸ்க்கு வந்து தெரியும் உங்களுக்கு, 1 ருப்பீஸ்க்கு வந்து 100 பைசா. ஸோ அப்போ 200 பைசா. ஸோ இது வந்து 25 டேபிள்ஸில் போகும், 3 வரும். இது வந்து 8. அப்போ 3:8. உங்களுக்கு எல்லாமே சிம்பிளிஃபை பண்ண தெரியணும், அதர்வைஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? சம்ஸ் புரியுதா? ஸோ பார்த்துக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சே த வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் 130 சென்டிமீட்டர் to 1 மீட்டர். இது வந்து இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக தப்பான்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், இது தப்பாக ரைட்டான்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து 130. நல்லா கவனிங்க, 130. இது வந்து சென்டிமீட்டர், இது வந்து மீட்டர் இருக்குது. ஸோ நான் கன்வெர்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், 1 மீட்டர்னால் அது 100 சென்டிமீட்டர். ஸோ நான் இங்கே 100 போடுறேன், ஒரு 0. அப்போ 13:10. ஸோ த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், ட்ரூ போடணும். 1 terms ஆஃப் ரேஷியோஸ் cannot be 1. அதாவது ஒரு ரேஷியோவில் ஒரு டேர்ம் வந்து 1 இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ராங். ஏன்னா 1 எப்படி கூட இருக்கலாம், 1:5 கூட இருக்கலாம். அப்போது த ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேவா? புரியும் நினைக்கிறேன், கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்கிறேன்.
வேறு வழி இது முடிச்சு ஆகணும். நம்ம ஃபைண்ட் சிம்பிளிஃபைட் த ஃபார்ம் ஃபாலோயிங் ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க 15:20. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ராக்ஷனில் எழுதணும் 15/20. ஸோ உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரியணும். ஸோ இதுவும் 5 டேபிள்ஸில் போகும், இதுவும் 5 டேபிள்ஸில் போகும். இது 3 5s are 15, 4 5s are 20. இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், 3:4. நெக்ஸ்ட்டு சம் 32/24. ஸோ இது என்ன டேபிள்ஸில் போகும் பாருங்கள், 8 டேபிள்ஸில் போகுமா. 4 8s are 32, 3 8s are 24. இது 8 டேபிள்ஸ், சாரி 4 டேபிள்ஸில் போகும். 4 8s are 32. இது சாரி 6 4s are 24. திருப்பி இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள்ஸில் 4/3. இது வந்து 2 டேபிள்ஸ், 4 2s are 8. இது வந்து 3 2s are 6. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 4:3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சால் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 7:15. ஸோ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் 12/27. 12/27 என்ன டேபிளில் போகும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸில் போடலாமா. 4 3s are 12, 9 3s are 27. 3 tables, 4 3s are 12, 9 3s are 27. அப்போ இது ரேஷியோ எப்படி எழுதலாம், 4:9. ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம், லாஸ்ட்டு சம் 75:100. ஸோ இது 25 டேபிள்ஸில் போகும். 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். ஸோ வெரி சிம்பிள். உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபையை பொறுத்தவரையும் உங்களுக்கு டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போடலாம். நீங்கள் இதை மாதிரி நிறைய சம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ சில்ட்ரன்.